ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் நம்ம வாங்கின ராஸ்பெரி பை அக்ரிலிக் கேஸ் எப்படி அசெம்பிள் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு டெமோ வீடியோ தான் இது. இந்த அக்ரிலிக் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் கிளியர் அக்ரிலிக் கேஸ் அண்ட் ஹீட் சிங்க்ஸ் கூலிங் ஃபேனோட கொடுத்துருக்காங்க. இது எப்படி அசெம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோவை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கேசஸில் இருக்கிற அந்த ஸ்டிக்கர்ஸ், அந்த ப்ரௌன் கலர் ஸ்டிக்கர்ஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி அசெம்பிள் பண்ணோம். இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த கேசஸில் இருக்கிற அந்த ப்ரௌன் ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ஹீட் சிங்க் எப்படி அசெம்பிள் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஹீட் சிங்க் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த தெர்மல் பேஸ்ட் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு கரெக்டாக அக்யூரேட்டாக அந்த CPU அண்ட் சிப்ஸில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி ஸ்டிக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்க்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். 3 ஹீட் சிங்க் கொடுத்துருக்காங்க. மெயினாக நம்ம ப்ராசஸருக்கு CPU பேஸ் பண்ணிடணும் பெரிய ஹீட் சிங்க்கை. மீதி 2 ஹீட் சிங்க்கும் அந்த சின்ன சின்ன ப்ராசஸரில் சின்ன சின்ன சிப்பில் நம்ம பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளியர் கேசஸ் எல்லாம் நம்ம அசெம்பிள் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கூலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, கூலிங் ஃபேன் அந்த டாப் கேஸில் நம்ம ஸ்க்ரூ பண்ணோம். 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ வித் அந்த ஸ்க்ரூ டிரைவரோடு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ பண்ணிடலாம் 4 ஸ்க்ரூவையும். அந்த டாப் சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஃபேன் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரூவோட பொசிஷனிங்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டாப் சைட் பார்த்தீங்கன்னா அந்த கூலிங் ஃபேன் அந்த 4 ஸ்க்ரூஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த கேப் மாதிரி இருக்குல்ல, அந்த கேப்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த GPIO பின்ஸ் எல்லாம் அது ஒயர் அதை கனெக்ட் பண்ணோம்னா அந்த கேப் வழியாக அந்த ஒயரெல்லாம் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த கேப் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் காட்டுறது பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த கேஸ் தான் அடி பேஸ்மெண்ட் அது அப்படி தான் நம்ம பேஸ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா அந்த சைடு அந்த ஹெட்ஃபோன் ஜாக், அந்த மைக்ரோ USB, அந்த HDMI அடாப்டர்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த போர்ட்டில் வர வேண்டிய பார்ட் அது. கரெக்டாக அந்த போர்ட்ஸ்லாம் செட் ஆகிற மாதிரி அந்த இதை மவுண்ட் பண்ணிக்கோங்க சைடில். அந்த சைடும் அந்த பாட்டம் கேஸும் கரெக்டாக ஃபிட் ஆயிடணும். ஃபிட் ஆனதுக்கப்புறம் அடுத்த பார்ட் போகலாம். இது பார்த்தீங்கன்னா இது இன்னொரு சைட் பார்ட்டு. கரெக்டாக நான் கை காட்டுறேன் இல்லையா, அந்த லைனிங்ஸ் கோடு மாதிரி இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த சைட் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த கேப் மாதிரி இருக்குல்ல, சென்டரில் ஒரு லைன் மாதிரி, அந்த கேப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த GPIO பின்ஸ் வழியாக ஒயர் தான் எடுக்கணும்னா அது வழியாக கூட நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக அந்த கேப் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்ட் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு சைட் பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஈத்தர்நெட் அடாப்டர் அண்ட் USB போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம கனெக்ட் பண்ணணும். இது நான் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி மேலே இருந்து கீழே கனெக்ட் பண்ண அதே மாதிரி கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறப்போ ஒரு சவுண்டு வரும். இது பார்த்தீங்கன்னா அந்த டாப் பார்ட் எப்படி நம்ம மேலே அசெம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. சைடில் 2 சைட்லையும் ஒரு ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் வழியாக வச்சு நம்ம இது பண்ணிடணும். இது பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைட் பார்ட் பார்த்தீங்கன்னா இது எப்படி இது பண்ணுறதுன்னா, இதுவும் அதே மாதிரி தான் மேலேருந்து கீழே ப்ரெஸ் பண்ணால் மவுண்ட் ஆயிரும். அவ்வளோதான், டாப் பார்ட் எல்லாமே அசெம்பிள் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கேஸஸ் எல்லாமே அசெம்பிள் பண்ணிட்டோம். இப்போ கூலிங் ஃபேனு அந்த 2 ஒயர்ஸ் இருக்கு இல்லையா, பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல், அதை நம்ம அந்த GPIO பின்னில் கான்ஃபிகர் பண்ணோம். இது நம்ம சாய்ஸ் தான்.
எந்த பின்ல கான்ஃபிகர் பண்ணோம் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம ப்ராப்பராக கிரவுண்ட் எது கிரவுண்ட், அப்புறம் 5 வோல்ட் ஏதோ 5 வோல்ட், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணோம். கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஒயரில் பாயிண்ட் பண்ணோம், அப்புறம் 5 வோல்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஒயரை பாயிண்ட் பண்ணோம். நான் ஜென்ரலாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா பின் 4 பார்த்தீங்கன்னா அது வந்து 5 வோல்ட், என்னோட ரெட் ஒயர் வந்து பின் 4ல் கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் பின் 6 பார்த்தீங்கன்னா அது வந்து கிரவுண்டு, என்னோட பிளாக் ஒயர் வந்து பின் 6ல் கனெக்ட் பண்ணிட்டேன். கரெக்டாக பாருங்கள் நான் எப்படி இன்செர்ட் பண்ணியிருக்கேன்னு. ப்ராப்பராக நம்ம இன்செர்ட் பண்ணிக்கணும். நம்ம இன்செர்ட் பண்ணுறப்போ அந்த பின் பார்த்தீங்கன்னா ஒன்றையும் டச் பண்ணிக்காத மாதிரி நல்லா சேஃபாக இன்செர்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபேனை வந்து கான்ஃபிகர் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வேணுங்கிறப்போ நம்ம இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் கனெக்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு மெமரி கார்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். மெமரி கார்டு இன்செர்ட் பண்ணிடலாம். நான் மெமரி கார்டு கரெக்டாக இன்செர்ட் பண்ணிட்டேன். இந்த மெமரி கார்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ராஸ்பியன் ஓஎஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ இந்த டைப் சி கேபிளை கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் ரொட்டேட் ஆகிறது உங்களுக்கு தெரியும். பவர் எடுத்துட்டேன், ஸ்டாப் ஆகிடுச்சு. நம்ம பவர் கனெக்ட் பண்ண உடனே ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபைனலாக இந்த கேஸை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் அசம்பிள் பண்ணியிருக்க அந்த ஹீட் சிங்க், அந்த கூலிங் ஃபேன் பார்த்தீங்கன்னா சிபியோட டெம்பரேச்சர் ஓரளவு நல்லா கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ண யூஸ் ஆகுது. அதோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த கேஸ்க்கான லிங்க் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.